9 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டனர். தமிழக அரசின் ஆசிரியர் தகுதி தேர்வில் பார்வையற்றோர் தகுதி பெற 40% குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக நிர்ணயிக்க வேண்டும். பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளியில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை பார்வையற்றவர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி 8வது நாளாக தொடர் உண்ணாவிரதம், சாலை மறியல் என பல்வேறு கட்ட போராட்டங்களை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நடத்தி வருகின்றனர். திங்களன்று பாரிமுனையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பார்வையற்றவர்களை போலீசார் கைது செய்து வாகனங்களில் ஏற்றிச் சென்றனர். 500 அரசு பணியிடங்கள், எங்களுக்கான அரசு பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் 60 விழுக்காடு இருக்கக்கூடிய 40 குறைக்க தர வேண்டும். 8 நாள் தொடர் உண்ணாவிரதம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய யாருமே இதுவரை கண்டுக்கவே இல்லை. முதல்வர் தங்களை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர்.